வத்த குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மதியத்துக்கு அதே பன்னீர்ன்னு எங்க ஆளு சொல்லிட்டு போனாங்க. நானும் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுட்டு, அப்படியே வந்து மசாலா அரைக்க ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நெறைய நல்லெண்ணெய ஊத்தி, அப்படியே வந்து தேங்காய், ஜீரகம், குடமிளகா, கருவேப்பில இவ்வளத்தையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு, மீத இருக்க எண்ணெயிலேயே வெந்தயம், கடுகு, அப்படியே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பில, அது கூட வந்து அப்படியே 2 சின்ன சைஸு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்குனதுக்கப்புறம் வந்து தனியாத்தூளு, மஞ்சள் தூளு, அரைச்சு வச்ச அந்த மசாலாவையும் உள்ள ஆட் பண்ணி அப்படியே நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கட்டியே கரைச்சு வச்ச புளியும் உள்ள ஊத்தி, தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி, அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த சுண்டு வத்தல பொரிச்சு அப்படியே போட்டு, நல்லா குழம்பு வத்துனதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் விட்டு இறக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இன்னைக்கு வச்சு சாப்பிட்டத விட நாளைக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து முட்டைய அவிச்சு 3 உள்ள போட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாரி கட்டியா இருக்கிற கிரேவி கூட வந்து முட்டை போட்டு சாப்பிட நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து வெள்ள பப்படம் பொரிச்சது. எனக்கு காரமா இருக்கிற அந்த குழம்புக்கு அப்படியே வெள்ள பப்படம் வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும்.